மக்களே, இது IBPS PO ஸ்லாட் 2 டே 1க்கான ரிவ்யூ. நம்ம இப்போ மதுரை செந்தாமரை காலேஜில் இருக்கோம். ஸோ ஒவ்வொருத்தட்ட கேட்போம் என்ன அட்டம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கான ஆல் இன் ஒன் எலிட் பாஸ் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கான அப்கமிங் ப்ரிலிம்ஸ்க்காக இருக்கட்டும், மெயின்ஸ்க்காக இருக்கட்டும், கண்டென்ட் ஒர்த்தாக இருக்கும், யூஸ் பண்ணிக்கோ. ஓவராலாக ஒவ்வொருத்தங்க இருக்குது, நான் சொல்ல. சரி, இல்லை இப்போ இங்கிலீஷ்லாம் என்னென்ன கேட்டிருந்தாங்க? இங்கிலீஷில் ஜென்ரலாக இருக்க இந்த காம்ப்ரிஹென்ஷன், அப்புறம் எரஸ் ஸ்பாட்டிங்கில் 4 கேட்டிருந்தாங்க. எரஸ் ஸ்பாட்டிங் 4, ஓகே. அப்புறம் அரேஞ்ச்மெண்ட்டு ஒரு 5 கேட்டிருந்தாங்க. ஈஸியாக அட்டன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அப்போ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்னா எவ்வளோ அட்டன் பண்ணலாம்? ஆவரேஜ்னா அது 20 போடலாம். ஆப்டிடியூடில் என்னென்ன கேட்டிருந்தாங்க? ஆப்டிடியூடில் அப்ளிகேஷன் எத்தனை சம்ஸ் கேட்டிருந்தாங்க? கொஞ்சம் அப்ளிகேஷன் கூட இருக்குது. எவ்வளோ போட்டீங்க? சரி, தேங்க்ஸ்ப்பா. பார்ப்போம். ஆல் தி பெஸ்ட். 69. பான்ஸ் எப்படி இருந்துச்சு? ஓரளவுக்கு இருந்துச்சு போடுற மாதிரி. பட்டு நான் தான் நல்லா பண்ணேன். பான்ஸ் மட்டும் பண்ணுவேன். ஓகே. இங்கிலீஷ்லாம் ஈஸியாக தான் இருந்துச்சு. இங்கிலீஷ் ரீசனிங் போடலாம். ஓகேப்பா. ஓகே. இது ஓரளவு 69. ஓகே. ஆப்டி எது டஃப்பாக இருந்துச்சு? அப்படி ஒரு டிஐ மட்டும் அப்ரோச் பண்ணது அந்த மாதிரி. ஓ, பரவாயில்ல. ரீசனிங் 31 போட்டேன். ஓகே. சரி, ஓகே. காலையில் 60 தான் சொல்லியிருந்தாங்க நிறையா பேர். 58 to 60 தான். 69 நல்லா டம் தான். ஆல் தி பெஸ்ட். பார்ப்பேன். 60யா? ஈஸியாக தான் இருந்துச்சா? 68ஆ? கஷ்டமாக இருந்துச்சா ஈஸியாக இருந்துச்சா? ஈஸியாக. ஓகேம்மா. ஆப்டிடியூடு ஓகேம்மா. ரீசனிங் ஓகே போடலாம். ஒரே ஒரு % மட்டும் தான் சுத்த விட்டுருச்சு. அது இல்லைனாலுமே 30 போட்டுருக்கோம். 30 போடுற மாதிரி இருந்துச்சா? 30யா 35யா? 35 ஓகே. இங்கிலீஷ்மா? இங்கிலீஷ் கம்பேரிட்டிவ் இங்கிலீஷ் தான் ஈஸியாக இருந்துச்சு. ஓகேம்மா. தேங்க்ஸ்மா. ஆல் தி பெஸ்ட். நீங்கள் முடிச்சிட்டிங்களாப்பா? எவ்வளோ போட்டீங்க? புதுசாக படிக்கிறீங்களா? ஓகே. ஸோ ஓகே தான்ப்பா. நீங்கள் எவ்வளோ சொன்னீங்க? 57. நீங்கள்ப்பா? சரி, ஓகே. ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணேன். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். எவ்வளோ போடுற மாதிரி இருந்துச்சு? அது எப்படின்னு தெரியல. இப்போ ஒரு ரீசனிங்கும் குவான்ஸும் வந்துட்டு ஸ்டார்டிங்னாலே என்னன்னு தெரியல. பரவாயில்லம்மா, 2 months தானே ஆகுது. நீங்கள் ஒரு 2 மாதத்தில் பரவாயில்ல தான். இல்லை, நீங்கள் ஜஸ்ட் இது வந்து எப்படின்னு தெரிஞ்சுக்கணும், ஃபியர் போகணும். அதுக்காண்டி தான் நீங்கள் அட்டன் பண்ணுறது. இங்கிலீஷு எப்படி இருந்துச்சு? ஈஸியாக இருந்துச்சா? ஈஸி தான். ஆனால் எல்பியில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. சரி. மாட்ரிக் போடலாம். சரி. எனக்கு இங்கிலீஷ் 25+ எடுத்துருக்கேன். பட் இங்கிலீஷ் 20 தான் போட முடியும். இது ஆப்டி வந்து 8 தான் போட முடியும். ரொம்ப ஸ்டக் ஆகிட்டு நடுவில். சரி. ஓகேம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த எக்ஸாம் எழுதுங்க. 2 monthsல இது பரவாயில்ல. அடுத்தடுத்து அப்படியே இது உங்களுக்கு ப்ராக்டிஸ் மாதிரி தானே இருக்கும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூம்மா. தேங்க்யூ ஸோ மச். செகண்ட் ஸ்லாட் முடிஞ்சு. ரொம்ப ஃப்ரெஷர்ஸ்லாம் 45லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 55 ஓரளவு டீசெண்டாக பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னவங்க வந்து ஒரு 60 கிட்ட பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் வந்து நடந்திருக்கு. நீங்களுமே செகண்ட் ஸ்லாட்டில் எவ்வளோ பேர் பண்ணியிருக்கீங்க? கரெக்டாக உங்களோட அட்டம் போடுங்க. முடிஞ்சால் குவான்ஸ் எவ்வளோ, இங்கிலீஷ் எவ்வளோ, ரீசனிங் எவ்வளோ அப்படின்னு தனித்தனியாக போடுங்க. ஸோ ஈவினிங் நம்ம சேனலில் எக்ஸ்பர்ட் கட் ஆஃப் வீடியோ வரும், அதையுமே பார்த்துருங்க. அதே மாதிரி கீழே லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷன் வச்சுருக்கேன். கரெக்டான குட் அட்டம் வந்து நம்மளோட சைட்டில் அப்டேட் பண்ணியிருக்கோம். மார்னிங் ஃபஸ்ட்டு ஸ்லாட்டுக்கும் சரி, செகண்ட் ஸ்லாட்டுக்கும் சரி, அதையும் பாருங்கள். எத்தனை ஸ்லாட்ஸ் இருக்கோ அத்தனை ஸ்லாட்ஸ்க்கும் குட் அட்டம்ஸும் உங்களுக்கு வந்துடும். ஓவரால் அட்டம் எல்லாமே வந்துடும். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட மார்க்ஸையும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஸோ எல்லோரும் தெரிஞ்சுக்கலாம் நம்ம எவ்வளோ அட்டம்ஸ்ன்ட்டு.